Little stars. நேரம் யாருக்காண்டியும் காத்திருக்காது. அதை பத்தி நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா? ஒரு ஊர்ல ஒரு அழகான அரண்மனை இருந்துச்சாம். அங்க ஒரு ஃபார்மரோட பொண்ணு வேலை பார்த்தாலாம். அவ பேரு ஸ்வேதா. ஸ்வேதா சுறுசுறுப்பாகவும் நேர்மையாகவும் இருக்கிறதுனால இளவரசிக்கு ஸ்வேதாவை ரொம்ப பிடிக்கும். ஸ்வேதாவும் இளவரசியும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஊர்ல உள்ள எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு ஃபார்மரோட பொண்ணு கூட இளவரசி இவ்வளோ சகஜமா பழகுறாளா அப்படின்னு. ஒரு நாள் இளவரசி வந்து ஸ்வேதாவை தேடினாங்க. ஸ்வேதா 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 எங்க போனா இவ? அப்பையிலேருந்து தேட ஆளே காணோம். ஸ்வேதா ஸ்வேதா ஸ்வேதா, ஓ நீ இங்க இருக்கியா? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? உன்னை நான் எவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? சொல்லுங்க இளவரசி, என்ன தேடிட்டு இருந்தீங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? இல்ல, சும்மாதான் தோட்டத்துக்கு போலாம்னு உன்னை தேடினேன். ஆமா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்க? ஏன் ஃபேஸ் எல்லாம் ரொம்ப டல்லா இருக்கு? என்னாச்சு? உனக்கு எதுவும் உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இளவரசி, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், ரொம்ப சோம்பேறியா இருக்கான், வேலைக்கே போக மாட்டேங்கிறான். ஓ, உன் அண்ணன் வேலைக்கு போறது இல்லையா? வீட்டில் சும்மா தான் இருக்கானா? ஏன் என்னாச்சு? வேலை எதுவும் கிடைக்கலையா? வேலையெல்லாம் கிடைக்குது, ஆனால் அவன் டைம் கீப் அப் பண்ண மாட்டேங்கிறான். அதனால சில பேர் அவனை வேலைக்கு வச்சுக்க தயங்குறாங்க. ஓ அப்படியா? நாளை காலையில் உங்கள் அண்ணனை அரண்மனைக்கு வர சொல்லு. அரண்மனையில் கஜானாவோட கதவு திறக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஒன்று பொழுது சாயறதுக்கு முன்னாடி அங்கேருந்து அவர் வெளியில் போயிடணும். இல்லைன்னா காவலாளிகள் அவரை பிடிச்சி வச்சுக்குவாங்க. காலையில் வந்து சீக்கிரம் வந்து அவருக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துக்கிட்டா அவர் லைஃப்க்கு தேவையான எல்லா பொருளும் இங்கே கிடைக்கும். சரியா? நீ மறந்துடாத, பொழுது சாயறதுக்கு முன்னாடி அவர் வெளியில் போயிடணும். அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்க. சரியா? ஓகே இளவரசி. அண்ணா அண்ணா இங்கே வாயே. ஸ்வேதா, இந்த வரேன். ஸ்வேதா வீட்டுக்கு வந்து இளவரசி சொன்னதை அவங்க அண்ணன் கிட்ட சொன்னான். அண்ணா கிளம்பிட்டியா? டைம் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது முதல்ல சாப்பாடு கொடு, அப்புறமா நான் பேலஸுக்கு போகிறேன். இந்தாண்ணா, சாப்பிட்டுட்டு சீக்கிரம் கிளம்பு. ஓகேண்ணா, சாப்பிட்டியா? கிளம்பு. சாப்பிட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து நான் சீக்கிரம் கிளம்பிடுறேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. அண்ணா ரொம்ப நேரம் தூங்கிடாத, கிளம்பு. நான் வந்து இப்போ அரண்மனைக்கு போகிறேன், நீ கிளம்பி போயிரு. ஓகேவா? ரொம்ப நேரம் தூங்கிடாத, பொழுது சாயறதுக்குள்ளே நீ கிளம்பி போகணும், மறந்துடாத. நான் வரேன். ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போல இருக்கே. ஐயோ, 10 நிமிஷம் நினச்சேன், 1 மணி நேரம் ஆகி போச்சு. சீக்கிரம் ஓடணுமே. அப்பா, என்ன வெயில். நம்ம சாப்பிட்ட உடனே நடந்த உடனே ரொம்ப வேர்க்குது. ஒரு இந்த மரத்துக்கு கீழே ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாமா? எனக்கு என்னால் இதுக்கு மேலே ஒரு அடி கூட நடக்கவே முடியாது. ஐயோ, 2 மணி நேரம் இப்போ தூங்கிட்டேனா? அவ்வளோ டயர்டாக இருந்திருக்கேனா? இன்னும் அரை மணி நேரத்தில் சூரியன்லாம் மறைஞ்சிருமே. அதுக்குள்ளே சீக்கிரம் நான் ஓடி போய் எடுக்கணும், இல்லைன்னா இந்த சான்ஸும் எனக்கு போயிடுமே. நான் வேகமாக ஓடணும், சீக்கிரம் ஓடணும். ஸ்வேதாவோட அண்ணன் அரண்மனை போகிறதாட்டியும் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அரண்மனையோட கதவு பூட்டப்பட்டுருச்சு. ஸ்வேதாவோட அண்ணன் ரொம்ப சோகமா வீட்டுக்கு கிளம்பிட்டான். ஸ்வேதா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆர்வமா வீட்டுக்கு கிளம்புனா. அவங்க அண்ணன் நிறைய திங்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பான்னு. அண்ணா அண்ணா, போயிட்டு வந்துட்டியா? நான் தான் முதல்ல ஓபன் பண்ணுவேன். இங்கே பைய காணோம். எங்க? என்ன பையில ஒண்ணுமே இல்ல, நீ போவே இல்லையா? இல்லைம்மா, நான் கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லி மரத்துக்கு கீழே படுத்துருந்தேனா, அசந்து தூங்கிட்டேன். கண்ணு முழிச்சு பார்த்தா சூரியன் மறைகிறதுக்கு 1/2 மணி நேரம் தான் இருந்துச்சு. இருந்தும் வேகமாக ஓடினேன்.
ஆனால் சூரியன் மறைஞ்சிருச்சா, பேலஸில் கதவுலாம் பூட்டிட்டாங்க. என்ன பண்ண முடியும், நான் திரும்பி வந்துட்டேன். இது எவ்வளோ பெரிய சான்ஸ்னு உனக்கு தெரியுமா? இதுக்கப்புறம் எப்படி இந்த மாதிரி சான்ஸ்லாம் உனக்கு கிடைக்க போகுது? உனக்கு நேரத்தோட அருமையே தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியில் இந்த நேரத்தோட அருமையை நீங்கள் உணர்ந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நேரம் நம்ம யாருக்காக வேணாலும் காத்திருக்காது. இந்த ஸ்டோரியில் வர மாதிரி அவன் நேரத்தை சரியாக பயன்படுத்தலை, அதனால அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான். இனிமேல் நம்மளும் நேரத்தை சரியாக பயன்படுத்துவோமா? நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் subscribe our channel.